ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸில் டே 28. உங்கள் டே எப்படி போச்சு? இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரொடக்டிவ் டே. ஏன்னா இன்றைக்கி நான் 3.5 வருஷமாக ஒரு பர்சனல் பிராண்டிங் ஏஜென்சியில் ஃப்ரீலான்ஸ் கான்டென்ட் ரைட்டராக இருக்கேன். இப்போ வரைக்கும் இருக்கேன். இன்றைக்கி தான் கடைசி ப்ராஜெக்ட்டு அவங்களுக்கு எழுதி கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ ப்ராஜெக்ட் வராது அவங்களோட ஏஜென்சியிலேருந்து. அதில் என்னோடய வேலை என்னென்னா, லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, லிங்க்டினில் ஃபவுண்டர் சிஇஓஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் அந்த ஏஜென்சிக்கு கிளைண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த கிளைண்ட்ஸுக்கு நான் லிங்க்டின் போஸ்ட்டு எழுதி கொடுக்கணும். இது ஆனால் நான் தான் எழுதுகிறேன் அப்படின்னு அவங்களுக்கும் அந்த கிளைண்ட்ஸுக்கும் தெரியாது. வேறு யார்கிட்டையும் நான் சொல்லவும் கூடாது. ஏன்னா என்டிஏ சைன் பண்ணியிருக்கேன். நான் அந்த கிளைண்ட்ஸை கான்டாக்டும் பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் எழுதிட்டு இருந்தேன். எனக்கு இந்த கம்பெனியில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் எழுதுனது பூராவுமே ஒரு மினிமம் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருக்கிற ஃபவுண்டர்ஸு. 20-30 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுகளுக்கும் நான் எழுதியிருக்கேன். அதனால் அது ஒரு மாதிரி நிறையா அவங்களோட இன்சைட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ராவாக நான் கேட்பேன். அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து எழுதி கொடுப்பேனா, அதனால் இந்த வேலையே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நான் தான் எழுதி தரேன்னு தெரியாது. ஆனாலும் அந்த போஸ்ட்டை பற்றி மற்றவங்க யாராவது பேசும்போதோ, அந்த போஸ்ட்டுக்கு வர்ற கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போதோ அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சரி, இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா என்டிஏ சைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த வேலை நல்லா இருந்துச்சு. இது இன்றைக்கி தான் கடைசி ப்ராஜெக்டாக, அது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லா நேரமும் இப்படி இருக்க முடியுமா? அடுத்தடுத்து சேஞ்சு வந்துக்கிட்டே தானே இருக்கும். இப்போ 3 yearsஆக இது பண்ணேன். சைட் பை சைடில் இப்போ அப்போ தான் ChatGPT வந்துருந்துச்சு. நான் வேலையை விட்டேன். அந்த டைம்லலாம் வெப்சைட் கான்டென்ட்டு, ஆர்டிகல்ஸு இதெல்லாம் கூட எழுதிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஏஐ டூல்ஸோட பூம் அதிகம், ரொம்ப அதை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆர்டிகல்ஸு, வெப்சைட் கான்டென்ட்லாம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப தொடர்ந்து இப்போ வரைக்குமே எழுதிட்டு இருந்தது ரீல்ஸ் ஸ்கிரிப்ட்ஸு. மற்ற ஏஜென்சிஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பண்ணுவாங்கள்ல, மற்ற ஏஜென்சி, அந்த ஏஜென்சி கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கிளைண்ட்ஸுக்கு ஸ்மால் பிஸ்னஸஸ் இருப்பாங்க. அந்த ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு ரீல்ஸ் ஸ்கிரிப்ட்ஸு நான் எழுதி தரணும். அது இப்போ கொஞ்ச நாளாக டல்லு தான். ஏன்னா நான் 2 ஏஜென்சியில் இருந்தேன். அந்த 2 ஏஜென்சியுமே ப்ராஜெக்ட்ஸ் தர்றதை நிப்பாட்டிட்டாங்க. அதனால் அப்படியே போகுது. இப்போ ஊருக்கு போயிட்டு என்னோடய வேலை என்னென்னா, வேலை தேடணும். அதாவது வேலைனா ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தேடணும். ஊருக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்குது. நிறையா வேலை இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு தான் உட்காந்து லிஸ்ட்டு போட போகிறேன். அப்புறம் இன்னொரு சேட் நியூஸ் என்னென்னா, நான் ஒரு 30 நாளாவது தொடர்ந்து வீடியோ போட்டுடணும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்காது. இன்றைக்கி நைட்டு நான் போட்டேன் 28, டே 28. நாளைக்கு மதியம் 1:30க்கு ட்ரெயின் ஏறுறேன். உட்காந்துக்கிட்டே போகிற ட்ரெயினா? ஐயோ, குறுக்கு வலி பெண்டு கழட்ட போகுது. ஏற்கனவே எனக்கு இந்த சயாட்டிக்கான்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, நிறையா பேருக்கு இருக்கும், தெரிஞ்சிருக்கும். இங்கே முதுகு இருக்கும்ல, முதுகுலேருந்து கீழே நீக்க கொஞ்சம் மேலே வரைக்கும் அந்த ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு அப்படியே வலிக்கும், அசையக்கூட முடியாது. அது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. 2 சைடும் வலிக்கும். ஐயோ, ஒரு வாட்டி பக்கத்தில் வச்சுருக்க மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஒரு வாட்டி இதே மாதிரி தான் ட்ரெயினில் அங்கேருந்து வரும்போது, அந்த வாட்டி நான் ஊருக்கு போனப்போ அங்கே நிறைய வேலை, குனிஞ்சு நிமிந்து பண்ணுற வேலை. நான் பாட்டுக்கு வேலை செய்யும்போதெல்லாம் செஞ்சுட்டேன். ட்ரெயின் ஸ்டேஷன் ஜங்ஷன், மதுரையில் ஜங்ஷன் உட்காந்துருக்கேன். ட்ரெயினுக்கு உட்காந்துருக்கேன். சைடில் உட்காந்துருக்கேன். உட்காந்ததை விட்டு எந்திரிக்க முடியல.
காமெடியாக இருந்துச்சு. என்ன நினச்சி அந்த நேரம் ரொம்ப வலிச்சிச்சு. இப்படி எந்திரிக்க முடியல, அப்படியே உட்காந்துட்டேன். அப்புறம் உள்ளே எப்படியோ நடந்து மெதுவாக நடந்து போயிட்டு ட்ரெயினுக்குள்ளேயும் ஏறியாச்சு. ஏறி கீழ் படுத்து நல்லவே இல்லை. அதில் ஒரு போலீஸ்காரங்க வந்து நீங்கள் மேலே போயிருங்க, நான் கீழே படுத்துக்கிறேன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ என்னால் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழ் படுத்து படுத்துட்டேன். படுத்துட்டு இப்படி சைடில் இப்படி படுத்துருக்கேன். ஆனால் நான் இப்படி திரும்பணும், என்னால் திரும்ப முடியல. ஐயோ இப்போ நம்ம நார்மலாக இப்படி இப்படி படுத்துருக்கோம்னா இப்படி திரும்பிடலாம்ல. அந்த சயாட்டிக்கா இருந்துச்சுன்னா பாடியை ஆட்டவே முடியாது. நானும் இப்படி பார்க்குறேன், இப்படி திரும்புகிறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் முடியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மெதுவாக இப்படி இருந்தவ ஃபஸ்ட்டு மெதுவாக எந்திரிச்சு, அதுக்கப்புறம் பாடி இந்த பக்கம் திருப்பி, அதுக்கப்புறம் கால் இப்படி கீழே போட்டு, அதுக்கப்புறம் மெதுவாக இங்கிட்டிருந்து இங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே எனக்கு 10 காமன் நேரம் ஆயிடுவோம். நாளைக்கும் அப்படி தான் ஆக போகுதுன்னு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா இந்த 10 நாளாக ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலையா, அந்த சயாட்டிக்கா பெயின் எப்போ குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணும்போது குறைஞ்சிச்சு. அந்த இடையில நான் அந்த ஒர்க் அவுட் பண்ணி 5 கிலோ குறைச்சேன் அப்படிலாம் சொன்னேன்ல, அப்போல்லாம் அந்த வலி வரவே இல்லை. இப்போ ஒரு 20 நாள் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒழுங்கான முறையில் வெயிட் குறையலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ மறுபடியும் அந்த வலி வர ஆரம்பிக்குது. 2 நாளாக ரொம்ப வலிச்சிச்சு. அதுவும் கீழே உட்காந்து இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணி தான் லேப்டாப்பில் வேலை செய்கிறேன்னு சொன்னேன்ல, அதனால் கீழே உட்காந்து பார்க்குறேன். அதனாலேயும் வலி அதிகமாகுதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். வலிக்குது. நாளைக்கு 1:30க்கு ட்ரெயின் ஏறினா 8:30க்கு தான் அங்கே போய் சேர முடியுமா? 2:30, 3, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 7 மணி நேரம். 7 மணி நேரத்தில் அவ்வளோதான். அருமையாக இருக்க போகுது ட்ராவல். இப்போ நாளைக்கு நைட்டு ஊருக்கு போயிடுவேனா, அங்கே வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து 28 நாள் பண்ணுறேன்றதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. நான் 7 நாளைக்கே இந்த ஒரு டைலாகை நான் சொல்லியிருப்பேன். அப்போ 7 நாளைக்கே நான் தொடர்ந்து பண்ணலைன்னா, அப்போ 28 நாள்ன்றது என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு பாருங்கள். ஆனால் அதை தொடர்ந்து பண்ண முடியலையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நான் லேப்டாப் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா ட்ரெயினில் இப்போ பஸ்ஸில் போனாலும் ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டு நான் பாட்டுக்கு உள்ளே யாருக்கும் தெரியாமல் அப்படியே உட்காந்துக்கிடுவேன். ஆனால் ட்ரெயினில் அப்படி இருக்க முடியாது. எல்லாரோடையும் சேர்த்து தான் இருக்கணும், ட்ராவல் பண்ணிட்டு வரணும். அதனால் லேப்டாப் எடுத்துகிட்டு போகல. எடுத்துகிட்டு போனாலும் இந்த 3 நாளில் என்ன பண்ண முடியும்னு தெரியலை. அதனால் எடுத்துகிட்டு போகல. அதனால் லேப்டாப் வச்சுட்டு தான் போகிறேன். ஒருவேளை என்னால் வீடியோ போட முடிஞ்சால் ரொம்ப லோ குவாலிட்டி வீடியோவாக எடுத்து வேகமாக பேசி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நாளைக்கு சொல்லி வீடியோவாக போடுறேன். ஆனால் அதுக்கான சான்சஸ் 1% தான். 99% நான் வீடியோ போட முடியாத மாதிரி தான் இருக்கும் சூழல். அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 3 நாள் தான், அதிகபட்சமாக 3 நாள் தான். சும்மா ஒரு நாள் கிரேஸ் பீரியட் மாதிரி நானே கன்சிடர் பண்ணுறேன். ஆனால் திங்கக்கிழமையே வந்துடுவேன். வெள்ளி, சனி, ஞாயிறு. ஐயோ 4 நாளா? இப்போ 4 நாள். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். இந்த 4 நாள் மட்டும்தான் என்னால் வீடியோ போட முடியாது. செவ்வாய்க்கிழமை டான்னு வந்துடுவேன். டே 29 நம்ம செவ்வாய்க்கிழமையிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி அந்த லிங்க்டின் போஸ்ட்டை எழுதினேன். இன்றைக்கி தான் அந்த கடைசி ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் இன்றைக்கி வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. வீட்டை ஒதுங்க வச்சுட்டு கூட்டி பாத்திரம் கழுவி 2 ட்ரிப்பு காய போட்டு 2 ட்ரிப்பு மடித்து வச்சேன். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது, அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டுட்டு பேக் பண்ணி முடிச்சிட்டேன். அது என்ன ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு எந்திரிச்சு கொஞ்சம் நேரம்தான் வீட்டில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் மதியானம் ஊருக்கு போகிறேன்.
ஐயோ பயமாக இருக்குடா, எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குடா, பீதி எனக்கு. உண்மையை சொல்லவா, எனக்கு இப்போ காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. எனக்கு பயத்தில் காய்ச்சல் வந்துடுமோன்னுலாம் தோணுது. உள்ள ஜாயிண்ட்டுக்கு வலிக்குது, முட்டி வலிக்குது, இங்கே கையெல்லாம் வலிக்குது. ஏன்னா இதுவும் ஒரு காய்ச்சல் வர்றதுக்கான அறிகுறி தான். எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் காய்ச்சல் வந்தால் நல்லது தான் தோணுது. நான் 2 நாள் முன்னாடிலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன்ல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஊருக்கு போகிறது பயமாக இருக்குன்னு. அப்போ நான் எந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, எனக்கு ஏதாவது பெட்ரிடன் ஆகிற அளவுக்கு ஏதாவது உடம்புக்கு ஆயிராதா, நான் அதை சாக்கு சொல்லிட்டு ஊருக்கு போகாமல் இங்கேயே இருந்துடலாம்ல அப்படின்லாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த காய்ச்சல் வர்றதுக்கு அப்படி தான் தோணுது. அப்படியே நான் ஊருக்கு போயிட்டு எனக்கு காய்ச்சல் வந்தாலும் காய்ச்சல் வந்த பிள்ளைன்னு பாவம் பார்த்து விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி நானாக ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டாலேயோ அப்படிலாம் கிடையாது. சரி, அவ்வளோதான். இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். 4 நாள் கழித்து திரும்ப வந்து வீடியோ பண்ணுறேன். நான் இந்த 4 நாள்லையுமே ஏதாவது இடையில 2 நாள் பண்ண ட்ரை பண்ணுறேன். Day 29 வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த விஷ்மி லக்குன்னெலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் இருக்குது எனக்கு இப்போ. சரி பார்ப்போம், ஒன்றும் ஆகாதுன்னு நம்பிக்கை இருக்குது. சரி, தலை வேறு இப்போல்லாம் கிறுகிறுன்னு சுற்றுது, நல்லா சாப்பிட்டாலுமே. இப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி இப்படி பார்த்தா அது அந்த இடத்துல தானே இருக்கணும், அதான் அது அந்த இடத்துல இல்லை, அப்படியே நகருது. சரி, நான் நாளைக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனாலும் வழக்கம் போல் அந்த டயலாகை சொல்லிவிட்டு நான் வீடியோவை முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.